சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியும் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கெடுத்தவனை விலக வைக்கும், எடுத்தவனையே திரும்ப கொடுக்க வைக்கும் மிக அற்புதமான ஒரு யோகமான ஒரு காலகட்டங்க. கிட்டத்தட்ட 165 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய அர்த்த கேந்திர யோகம். ஆமாங்க. ஸோ இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள்லாம் பதிவிட்டு வச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல்ல கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசியின் மீது எந்த கிரகமும் கிடையாது. ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. சனி பார்க்கும் இடம் பால். ஆனால் யாருக்கு? கண்டிப்பாக தவறான வழிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே. நேர்மையா நீதி தர்மத்தோடு கடைபிடிப்பவர்களுக்கு நடப்பவர்களுக்கு சனி பகவானால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. பயப்படாமல் இருக்கலாம். அதை தாண்டி முன்னேற்றத்தான் இருக்கும். சனிவான் போல் கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த ஒரு கிரகம் கிடையாது. அப்போ இந்த 2024 மிக முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு, அது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் என்பது நிச்சயமான முறையில் உண்டு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையை திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு ஒரு வழி, ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சரியாக பயன்படுத்தினா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த ஒரு சூழலில் உங்களுடைய கன்னிராசிக்கு 7ஆம் இடம் மீனத்தில் வருணன் என்று சொல்லக்கூடிய நெப்டின் கிரகம் அமர்ந்திருந்து மேசராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. 2 கிரகம் ஒரு 45 டிகிரி கோணத்தில் வித்தியாசத்தில் அமர்ந்திருக்குது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட 165 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பை தான் அர்த்தகேந்திர யோகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய பலன் என்ன? இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது 7ல் சனி இல்லையா? அப்போ சனி பகவான் ஏற்பட்ட கஷ்டம் அதே சனி பகவான் தீரக்கூடிய காலகட்டம் இது. இது எப்போ தான் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, மன ரீதியான ஒரு போராட்டங்கள், மன ரீதியான ஒரு வருத்தங்கள், பேசி புரிய வைக்க முடியல. நான் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு பார்த்துட்டேன், முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இனிமேல் விட்டு விலகிறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து வச்சிருப்பீங்க சில உறவுகளோடு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அது பெரிய சண்டை சச்சரவு இல்லாமல் பேச்சுவார்த்தையில் சமாதானமாகவோ அல்லது சுமூகமாகவோ அந்த பிரச்சனை முடியும். கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகாம, போலீஸ் ஸ்டேஷன் போகாம சிம்பிளா அந்த விஷயம் உங்களுக்கு முடிய போகுது. ஸோ ஒரு விடுதலையோ விமோச்சனமோ கண்டிப்பாக கிடைச்சிடும் அந்த ஒரு திருமண வாழ்க்கை பந்தத்தில். சரிங்களா? ஒரு நிம்மதி அப்படின்றது கிடைச்சிடும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தை வேலை கிடைச்சி உங்களை விட்டு சற்றே விலகி இருப்பார்கள். ஆனால் விலகி இருக்கும்போது நெருக்கம், பாசம் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அது ஒரு விதத்தில் நல்லது தான். மேலும் 8ல் சுக்கிரன், இந்த ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமா உங்களுக்கு வருமானத்தை சொல்லுது. அப்ப அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா வருமானம் என்பது வரப்போகிறது வாழ்க்கை துணையின் மூலமாக. மேலும் அத்தை மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரிங்களா? ஸோ அதுலேயும் எந்த மாற்று கருத்துங்க. மேலும் இந்த கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, கெடுத்தவர்களை விட்டு விலகுவார்கள். அதாவது உங்களுக்கு யாரு துரோகியா, உங்களுக்கு யாரு எதிரியா இருந்தாங்களோ அவங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்குள்ள உங்களுக்கு கொடுத்த குடைச்சல் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு விலகி போக ஆரம்பிப்பாங்க. இது குடும்ப உறவுகள் லைஃப்ல மட்டும் இல்லைங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட அப்படி நபர்கள் இருந்தாலும் சரி. ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க இடைஞ்சலா இருக்கிறாங்க, இல்லை படிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அவங்க விலகிறதுனால அப்பாடா இனிமே நான் நிம்மதியை வேலை தொழில நான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதே போல எடுத்தவர்கள் கொடுப்பார்கள். ஆமாங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் மறைமுகமான வழிகளில் பண வரவையும் ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார். அந்த சுக்கிரன் யார் அப்படின்னா, கன்னிக்கு 2ஆம் இடம் துலாமிற்கும் 9ஆம் இடம் ரிஷபத்துக்கும் மத்தியாக இருக்கக்கூடியவர். அப்போ உங்களுடைய பணம் காசு
யார் எடுத்துட்டு போனாங்களோ அல்லது வாங்கிட்டு திருப்பி தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வராது என நினைத்த பணபரவு வந்து சேரும். கிடைக்காது என நினைச்ச சொத்து பத்து கிடைக்கும். தொழிலிய பங்கு ஷேர் கிடைக்கும், வாய்ப்பு உண்டு. சரிங்களா? மேலும் சமூக சேவை, தொண்டு போன்றவற்றில் ஈடுபட்டவர்களுக்கு அதன் ரீதிய லாபங்களும், அரசியல், சினிமா போன்ற துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல வெற்றியோடு சேர்த்து வருமானமும், கலைத்துறை, ஏதோ ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயத்துல நீங்க இருக்கீங்க, அதுல ஒரு பெரிய அளவு ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு உச்சத்தை தொடக்கூடிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. மற்றும் ஆடை வடிவமைப்பு, அழகு சம்பந்தப்பட்ட துறை, ஸ்வீட் ஸ்டால், இனிப்பு வகை உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அளவு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள், இழந்த நண்பர்கள் போனது போட்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பதன் மூலமாக வாழ்க்கையில புதியதொரு பாதையில நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதே நேரத்தில் புதுசா ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டுவீங்க. அது என்னன்னா வேலையில. ஸோ வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கமிட்மெண்ட்ல மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. அல்லது புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க இறங்குவீங்க. புதுசா வீடு கட்ட ஆரம்பிங்க அல்லது புதுசா ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. மேலும் மிக முக்கியமா சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் 7ஆம் பார்வையா தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. உங்களுடைய கண்ணிக்கு அது 2ஆம் வீடா அமையுது. அப்போ குடும்பத்துல காதல், கல்யாணம், காதல் மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய காதலாக இருந்தால் அதுவும் கல்யாணம் முடிக்கிற சான்சஸ் இருக்கு. இல்லது இன்னுமே எனக்கு வரன் கிடைக்கல, வாழ்க்கை துணை கிடைக்காதவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையை கண் முன்னாடி வந்து நிற்க வைக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கின்ற பொழுது நிச்சயமா பதவி யோகமும் இருக்கு. புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்டேஜ் ஏறி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பாராட்டும் பரிசுகளும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு மிக முக்கியமா உங்களுடைய இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை நல்ல விதத்தில் இனிமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இழந்த நல்ல ஒரு பெயரை மீண்டும் பெறுவீங்க. அவப்பெயர் நீங்கும். உங்களை குறை கூறிய சுற்றத்தார் அல்லது சொந்த பந்தங்கள் முன்பு நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வெள்ளி பொருள் அல்லது 2 வீலர் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. சரிங்களா? ஸோ இது போக கண்டிப்பா கால்நடை மற்றும் விவசாயம் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மூன்றுல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் நீங்க இருக்கீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க அந்த துறைகளில் பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நிச்சயம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த 2026 இந்த அர்த்தகேந்திர யோகத்திற்கு பிறகு, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்குள்ள மிக முக்கியமா ஒரு 3 விஷயத்தை செஞ்சு முடிச்சிருங்க. என்னன்னா தொழில், வேலை மற்றும் திருமணம். ஸோ இந்த 3ல ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய வகையில கிரகங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கும். அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க இனிமே ஒரு பெரிய பிரச்சனை மாட்டாம ஹேப்பியா இருப்பீங்க. ஸோ இந்த 3ல வேலை, வருமானம், திருமணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் இருக்குன்னா அதை தீர்க்கக்கூடிய, முடிச்சுக்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய ஒரு வழி, வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஜூன் மாசத்திற்குள் சரியா பயன்படுத்தினா அடுத்த ஜூன் மாசத்துக்கு பிறகு லாப குருவாக குருபவன் மாறுவாரு. அதனால வருமானமும் இருக்கும், வாழ்க்கையும் சிறக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான். சரிங்களா? அந்த முடிவை எடுப்பதற்கு சந்தர்ப்பம், சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா பயன்படுத்திங்க. சரிங்களா? வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார். ஸோ சக்கரத்தாழ்வாரை வணங்குறது ரொம்ப நல்லது. இல்லைங்க அந்த சக்கரத்தாழ்வார் எந்த கோயில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கால பைரவர். ஸோ கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர் கால பைரவரை சனிக்கிழமை என்று வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிய அளவு நன்மை நடக்கும். சக்கரத்தாழ்வாரை போய் தரிசனம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான கஷ்டங்கள் நீங்கும். உறவுகளால் ஏற்படக்கூடிய மனசஞ்சலம் நீங்கி அதே உறவுகள் இனிப்பாக நல்ல ஹேப்பியா சந்தோஷத்தோட முகத்தில் ஒரு புன்னகையோட உங்களோட பேசி பழக ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே சிடு சிடு இருக்கக்கூடியவங்க இப்படி மாறுவாங்க. அது சக்கரத்தாழ்வார் மூலம் நடக்கும். ஸோ அந்த தெய்வத்தை தவறாமல் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க. அது சனிக்கிழமை அன்னைக்கு. சரிங்களா? ஸோ நல்லது. அமைந்து கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு புறவங்களுக்கு மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த நினைப்பும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். உண்மை சிவாய். எல்லாம் ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.